இப்போ என்னன்னா ஒரு பலி கொடுத்து அரசியல் கத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா விஜய் சார்ட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே வலைதளத்துல மூழ்கி கொண்டிருப்பவர்கள். வலைதளத்தை மூழ்கி கொண்டிருக்கிறதுனாலதான் அந்த கூட்டத்தை எவ்வளவு நேரமானாலும் அதுல நகராம இருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறது ஆர்வத்தில் மட்டும்தான் அவங்க நின்றுப்பாங்க. கரூரில் மட்டும் குறிப்பா பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னோன்னா செருப்பு விடுறான். அப்ப இதுல இருந்து விஜய் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களிடம் மக்கள் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க, கட்டமைப்பு இல்லை. விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள என்ட்ரி ஆறப்ப மற்றவர்களை ஓட்டை நீங்க செதறடிக்கலாம். வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் எதுனா ஒரு கட்சியோடு இணைந்து பணியாற்றுனா உங்களுக்கான பேஸ் தெரிஞ்சிடும். தேர்தல் அரசியல் தேர்தலில் திமுக இறக்கலாம், ஒவ்வொருத்தர் ஒரு தொண்டருக்கும் 3000 இறக்கலாம். விஜய் கொடுப்பாரா? 15 மினிஸ்டர் போய் வேலை செஞ்சான் தெரியுங்களா உங்களுக்கு? யாரை ஜெயிக்க வைக்கிறது? ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கிறது. விஜய் அவர்கள் இன்னைக்கு புசியானது ஓட்டாரு, ஆதரவு ஃபிளைட் ஏறி போய் லாயரை பார்க்குறாரு. நிர்மல்குமார் எங்க இருக்கிறான்னு தெரியல. இது எல்லாம் ஏன் இருக்குன்னா அதிகார மிக்கர்களோட அவங்க டைப் இல்லைனால பயந்து ஓடுறாங்க. திருமாவளவன் கழுவி இன்னைக்கால என்ன கழுவி ஊத்திருக்காரு? உங்களுக்கு திமுக திமுகவுக்கும் 100 டீலிங்கான்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு காலில் கேட்டாரா இல்லையா? கூட சீமான் பாருங்க, விஜய் சொன்ன வார்த்தைகள் ஆழ் மனதில் இருந்து வரவில்லை, பொய்யுரையா வாயில சொல்றாரு, அவரோட ஆழ் மனதுல வருத்தம் இல்லைன்னு சொல்லி அந்த பக்கம் அவர் அடிக்கிறாரு, இந்த பக்கம் இவர் அடிக்கிறாரு. ஒட்டுமொத்த திமுக காரன் பாதி பேர் நடிகர்கள் தான் போல ஒவ்வொன்றும் வரப்ப சொன்ன மாதிரி அன்பில் மகேஷ் அவர்கள் நடிகர் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. ஸோ அப்படியே பிடிச்சி விளையாடுறாப்புல. அவர் செந்தில் பாலாஜி கைது பண்றப்ப பயங்கரமா அவர்கள் 2 நடிப்பு நடிச்சார். அதெல்லாம் கிங் இல்ல. நம்ம மாண்பு முதலமைச்சர் அப்படி பலினை கழித்து போட்டு அப்படி ரவுடி மேல் வந்து இருப்பாரு சட்டசபையில. அது ஒண்ணு. வணக்கம் நேயர்களே, நம்மோடு வி.கே. வெங்கடேசன் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. பொதுவா அரசியல் கட்சிகள் ஒரு பிரச்சனையோ அல்லது இடர்பாடுகளோ அல்லது துன்பங்களோ வரும்போது எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத வைத்து அந்த அரசியல் கட்சிக்கான நன்மதிப்பு அப்படிங்கிறது கூடும் குறையும், விமர்சனங்களுக்கு உள்ளாகும். ஆனா இப்ப இந்த தாவேகா நடந்து கொண்ட விதம், நடந்த சம்பவம் எதனால் நடந்தது, யார் மேல தவறு அப்படிங்கிறத தாண்டி விஜய் அந்த வீடியோ வெளியிடும் வரையிலான தாவேகா மேல இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி நான் முதலமைச்சரா தான் வருவேன், என்னுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் எடுபடாது, விஜய் சிஎம் அந்த சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கறத இழக்கிறார் அப்படின்ற கருத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அது கிட்டத்தட்ட இந்த 41 உயிர் பலிக்கு அப்புறம் விஜயே அதை உணர்ந்திருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அபிரூபமான நம்பிக்கை இருந்துச்சு தமிழக மக்கள் மேல. இப்ப என்னன்னா ஒரு பலி கொடுத்து அரசியல் கத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. பலி கொடுத்து அரசியல் கத்துக்கிறாங்க. விஜயிடம் இருப்பவர்கள் பாதி பேர் ரசிகர்கள் தான் தவிர தொண்டர்கள் கிடையாது. இது மேல புரிஞ்சுக்கணும். இது விஜய் சாரும் புரிஞ்சுக்கணும், அவங்களோட ஆட்களும் புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள் தலைவர் சொல்றதை கேட்பாங்க, ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரசிகர்கள் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. ரெண்டாவது என்னன்னா, இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடியோட எங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி, கலைஞரோட ஸ்டாலினோட எங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி, மோடிஜி வரதோட எங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி அப்படின்னு அவங்க பரப்புரை பண்றதுல அதுல நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்குன்றதை கண்டிப்பா மக்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இப்போ எடப்பாடி அவர்களிட இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் பாரம்பரியமா ரெட்டலையை தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்க. உதயநிதி அவர்களிடமும் ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் திமுகவுடைய உதயசூரியனை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க. பிஜேபிக்கு அதே மாதிரி தாமரை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு ரசிகர்கள் தொண்டர்கள் தலைவர் பின்னாடி போவாங்க, தலைவர் சொல்றதை கேட்பாங்க. ஆனா தலைவரோட மிக நெருக்கமாக போகணும் அப்படின்றத நினைக்க மாட்டாங்க. இது நீங்க நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். எப்படி நெருக்கமா போறாங்கன்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆட்கள் வலைதளத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இருக்கக்கூடியோ, ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடியோ, மற்ற கட்சி தலைவர் இருக்கக்கூடியவங்க வலைதளத்துல அதிகமா தன்னுடைய நேரத்தை போக்குற ஆட்களா இருக்க மாட்டாங்க. டிஜிட்டல் மீடியாவை அவங்க இருப்பாங்க, அரசியல் கட்சியில இருப்பாங்க, பொறுப்புல இருப்பாங்க, தன்னாலான உதவிகளை மக்களுக்கு செய்வாங்க. டிஜிட்டல் மீடியால தன்னை மூழ்கடித்து கொள்ள மாட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா விஜய் சார்ட்ட இருக்கக்கூடிய ரசிகர்கள்னு சொல்ற தொண்டர்கள் எல்லாருமே வலைதளத்துல மூழ்கி கொண்டிருப்பவர்கள். வலைதளத்தை மூழ்கி கொண்டிருக்கிறதுனாலதான் அந்த கூட்டத்தை எவ்வளவு நேரமானாலும் அதுல நகராம இருக்காங்க. ரெண்டாவது, அந்த இடத்துல நீங்க நல்ல நுணுக்கமா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கும். நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க. செல்ஃபி எடுக்கிறது ஆர்வத்துல மட்டும்தான் அவங்க நின்றுப்பாங்க. அந்த எப்படியோ நான் தலைவர் செல்ஃபி தலைவரை நான் நேரம் பார்த்துட்டேன், தலைவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டாரு அப்படின்றது தன்னுடைய முயற்சிகளை வலைதளத்துல பரப்பி, டிஜிட்டல் மீடியால பரப்பி எப்படியாவது தான் ஒரு பெரிய ஆளு அப்படின்றத காட்டணுன்ற ஆர்வம் மிக்க தொண்டர்கள். இப்ப அந்த தொண்டர்கள் நல்ல நுணுக்கமா கேட்கணும். அந்த தொண்டர்கள் அங்க இருந்தாங்கன்னா தண்ணி தாக எடுத்தா அந்த தொண்டர் அங்க நிப்பானா, தலைவரை கொஞ்ச நேரம் பாத்துக்க தலைவர், தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், புரியுதுங்களா? அதே ஒரு தொண்டனா இருக்கப்ப பஸ் என்ன பண்ணுவான், தலைவரை 10 நிமிஷம், தலைவர் வர 10 நிமிஷம் ஆகுன்றாங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் தலைவரை
டாய்லெட் போயிட்டு வந்துடுற தலைவரை, இப்படிதான் வந்து தொண்டர்கள் இருப்பாங்க. ரசிகர்களும் வந்து குறிப்பிட்ட டைம் தான் இருப்பாங்க. ஆனா வலைதளத்தில் மூழ்கிய தன்னை வந்து தலைவருடன் இணைத்து பிரபலமாக்கணும்னு நினைக்கிற டிஜிட்டல் மீடியால ஆர்வம் உள்ளவர்கள் தான் இடிச்ச புள்ளி செல்வராஜ் மாதிரி அங்கேயே நிற்பாங்க, நகர மாட்டாங்க. சோறு தண்ணி இல்லாம நிக்கிறானுங்க, தண்ணி இல்லாம நிக்கிறாங்க, 8 மணி நேரம் 4 மணி நேரம் தண்ணி நிலத்துக்கு நிக்கிறாங்க. நிக்கிறத வந்து நம்ம குற்றம் சொல்றோம்னா அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் வசதிகளை செய்து தர வேண்டிய கடமை அப்படிங்கிறது தாவேக்காக இருக்கு இல்லையா? இப்ப நீதிமன்றம் அதுதான் நான் முன்னாடியே சொல்றேன் அவங்களுக்கு. அவங்க வந்து இன்னும் அரசியல் வயப்படல. அதாவது ஒரு தொண்டரை வந்து நம்ம வந்து நிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு அடிப்படையா அந்த தொண்டருக்கு 3 விஷயம் பண்ணி தரணும். யார் அந்த கூட்டத்தை நடத்துற கட்சிகள். 1, கழிப்பிட வசதி பண்ணி தரணும். ஃபர்ஸ்ட் ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுவாங்க? மொத்தமே 5 நிமிஷம் தான் சார் பேசுறாரு. அந்த 5 நிமிடங்களுக்காக கழிப்பிட வசதி அப்படின்னு இல்ல 5 நிமிடங்கள் பேசுறாருன்றது ஒத்துக்கிறேங்க. 5 நிமிஷங்கள் தான் பேசுறாரு. ஆனா அதுக்கு வந்து ப்ராசஸுக்கு 6 மணி நேரம் ஆகுதுல்ல. 5 நிமிடம் தான் அவர் பேசுறாரு. கழிப்பிட வசதி ஃபர்ஸ்ட் பண்ணி தரணும். 2வது வந்து பெண்களுக்கு தனி இடம், குழந்தைகளுக்கு பெண்களுக்கு சொல்றாரு. அப்படி மீறி வராங்க, என்ன பண்ண முடியாது? அதான் சொல் பேச்சு கேட்காத கூட்டமா தானே இருக்கு அந்த கூட்டம். 3வது என்னன்னா அவர்களுக்கு உணவையோ இல்ல தண்ணியோ கண்டிப்பா கொடுக்கணும். 4வது என்னன்னா நோயாளிகள், சர்க்கரை வியாதி உள்ளவங்க கண்டிப்பா வரக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒருத்தர் இம்யூனிட்டி பவர் ஸ்ட்ராங்கா இருந்து அவனால் நிற்க முடியும்னா ஸ்டெமினாவோட நிற்பான். இப்போ 2 hours 3 hours 2 தடவை வந்து பாத்ரூம் போறவனால நிற்க முடியாது. சர்க்கரை வியாதிக்காரங்களும் இருக்க முடியாது, அவங்களுக்கு பசிக்கும். வயதானவங்களால நிற்க முடியாது. இதெல்லாம் வந்து அழுத்தம் திருத்தமாக கொண்டு போய் அங்கே சேர்க்கலை. ஏன் சேர்க்கலைன்னா ஒன் மேன் ஆர்மி மாதிரி போகுது அந்த கட்சி. அந்த கட்சியை நான் குறை சொல்ல விரும்பல. ஒன் மேன் ஆர்மி மாதிரி போகுது. ஒன் மேன் ஆர்மி. நான் ஆரம்பத்துல வைத்த கேள்விதான் என்னன்னா, இந்த சம்பவம் நடந்துருச்சு இல்லைங்களா, இதன் பிறகு தாவேக்கா பயம் வெளிப்படையா வெளியில தெரியுது. இப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இந்த இடத்துல இருந்து இதே சம்பவம் நடந்திருந்தா இப்படிதான் நடந்திருப்பாங்கன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. தாவேக்கானால 41 உயிர் போகுது. உதவி செய்யக்கூடிய இடத்துல மார்ச்சோரியும் சரி, ஹாஸ்பிட்டலையும் சரி, மற்ற இடங்களையும் சரி திமுக ஆட்கள் இருக்காங்க, அதிமுக ஆட்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனது MR விஜயபாஸ்கர் தான், முன்னாள் அமைச்சர் தான் போயிருக்காரு. இப்போ இந்த அளவுக்கு அவங்க துணிந்து நிக்கிறாங்க. ஆனா இவங்க பயந்துட்டு போறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறாங்க. புஷி ஆனந்த் இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல. பாண்டிச்சேரின்னு சொன்னாங்க, வந்து பெங்களூர்ல இருக்காருன்றாங்க. அரசியல் பயந்துட்டாங்களான்ற கேள்வி இருக்கு. இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீ எந்த கட்சியாளா இருந்தாலும் ரோட்ல போய் ஒருத்தர் விழுந்துட்டானா நீ இந்த கட்சியாலும் சொல்ல தூக்க மாட்டாங்க. நம்மளோட மண் வந்து மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பல் மண். யாருக்குன்னா ஒன்னா பதற மண். பதற உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பதறுவீங்க. ஒரு ஆட்டோல போய் ஒருத்தர் இடிச்சிட்டானா ஆட்டோ நிப்பாட்டி என்ன சேதாச்சு முதல்ல தூக்க என்ன அட்ரஸ் கொடுப்பா ஃபோன் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்வீங்க. அது நம்மளுடைய மண்ணோட மகிமை. 2வது வந்து இவங்க எல்லாம் ரசிகர்களாக்கப்பட்டார்கள் தவிர தொண்டர்களாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த அரசியல் சார்ந்த அரசியல்வாதியாவா அரசியல் அறிவு பெற்றார்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அரசியல்வாதியாய் அரசியல் அறிவு பெற்றா அரசியலுக்குள்ளே போவேனா சார், ஒரு மனித நேயம் தானே இங்க. இப்போ தொண்டன் அதான் உங்களுக்கு சொல்ல வரேன். எப்படி சொல்ல தொண்டன் வந்து நான் முடிச்சிடறேன், அப்ப உங்களுக்கு கேள்வி பதில் தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. இதே வந்து ADMK DMK BJP நடந்துட்டா அதற்கான எதிர்வினையை நினைச்சு பயப்பட மாட்டாங்க. உடனே போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, நிப்பாங்க, நின்று கட்ஸா பேசுவாங்க. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து தலைவரே போயிட்டாரு. நல்லா கேட்டுங்க, அவர் தலைவரே போனப்புறம் தொண்டர். நீங்க ஒரு போருக்கு போனீங்கன்னா ராஜாக்களை வீழ்த்திட்டா முடிஞ்சிருச்சு. ராஜாக்களை முதல்ல வீழ்த்திட்டா தளபதி தெரிச்சு ஓடிடுவார், பின்னாடி தொண்டர் படையை விடுறோம், கொடியை ஏற்றிடுவாங்க, நாங்கள் வின் பண்ணுறோம்னு பிரகடனம் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் அது. தலைவர் அங்கே நின்றுதானா அவர் பின்னாடி எல்லாமே நின்றுருப்பாங்க. 2வது வந்து இதில் வந்து அன்பார்ச்சுனேட்டாக திமுக வந்து தெளிவாக பிளான் பண்ணி அவங்களை அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே இவங்க எந்திரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அவர் விஜய் சார் சொல்றது வந்து 4 கூட்டங்களை நடத்தியிருக்கேன். கரூரில் மட்டும் குறிப்பா பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னோன்னே செருப்பு விடுறான் அப்படின்றது. இப்போ இதெல்லாம் டவுட் இருக்கு. இது எடப்பாடி அவர்களும் இந்த டவுட் வச்சிருக்காரு. இதை வந்து அவசரமாக அரசு அதிகாரிகளை வைத்து விளக்கம் இந்த அரசு ஏன் கொடுக்குது? எதுக்கு அமுதா IAS இதை பத்தி பேசுறாங்க? எதுக்கு வந்து நம்ம தீரஜ்குமார் IAS இதை பத்தி பேசுறாரு? டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து கூடுதல் DGP தான். DGP என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? தனிநபர் ஆணையத்தை கொடுத்துட்டோம், அது பேசிக்கங்க, எங்களுக்கு அது தெரியாது. முதலமைச்சர்கிட்ட கேள்வி வச்சாங்களே சார், அப்ப அவரு அதுதான் அவசரம்ன்ற நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். அவசரம்னா அவசரமா ஆம்புலன்ஸ் 40 திமுக பேனர் போட்டு எப்படி வந்துச்சு? அவசரமா செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? அவசரமா அன்பில் மகேஷ் வந்து எப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாரு? அவசரமா ஒரு நபர் ஆணையம் எதுவும் அமைக்கிறீங்க? அவசரமா அமைச்சரவை கூடுது. அவசரமா முதலமைச்சர் தனி விமானம் மூலம் போறாரு. அவசரமா துபாயில இருந்து ஒருத்தர் வராரு, போட்டோ ஷூட் எடுக்கிறாரு, நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அவர் கிளம்புறாரு. அவசரமா 10 லட்ச ரூபாய் செக் மறுநாள் காலையே கொடுக்கப்படுறது. அவசரமா உடல் கூறாய்வு பண்ணப்படுகிறது. இந்த அவசரத்தை அப்படியே இது கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல ஒப்பீடு பண்ணி பாருங்க. எந்த அரசு அதிகாரி அங்க போகல,
எந்த முதலமைச்சர் அங்க போகல, எந்த துணை முதலமைச்சர் போகல. சிபிஐ விசாரணை கேட்டோம், அதுவும் நம்ம முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் கோர்ட்ல போய் சிபிஐ விசாரணை வாங்கணும். எல்லாம் இதுல காட்டின அவசரம். இதோட உயிர் பலி ஜாஸ்தி. 63 ஏற்கனவே செங்கல்பட்டு 20, மரக்காண 20, 100 பேர் செத்துருக்கான். அந்த அவசரத்தை ஏன் காட்டல? ஏன்னா அது அரசினுடைய முழுக்க அரசினுடைய செயல்பாடுகளால் வந்த தோல்வி. அரசு எந்திரம் தோல்வி அடைந்து விட்டது. இது ஒருத்தர் கமுக்கமா மாட்டிக்கிட்டான், இதை பிளே பண்ணணும்னு உள்ள எடுத்து அடிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து விஜய் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களிடம் வந்து மக்கள் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க, கட்டமைப்பு இல்ல. இன்றைக்கு எதுக்கு கூட்டணி கட்சிகள் உள்ள வராங்க தெரியுங்களா? இன்னைக்கு வந்து டிஎம்கே ஏன் கூட்டணி கட்சி தொங்குறாங்க தெரியுங்களா? கட்டமைப்பு வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி உள்ள போனீங்கன்னா, இன்னைக்கு 68,000 பூத்து, இப்போ 6,500 பூத்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்ல போறாங்க. கிட்டத்தட்ட 74,000 பூத்து தமிழ்நாட்டில் வருதுன்னா, அடிப்படை அரசியல் தெரிந்த 10 பேர் வந்து உங்களுக்கு கட்டமைப்பு உள்ள இருக்கணும். பூத் வைஸ் நான் சொல்றேன், பூத் வைஸ். இன்றைக்கு வந்து சில கட்சிகள் வந்து பூத்துல போடாம கூட இருக்கலாம். எங்க பிஜேபியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% தான் ஃபில் பண்ணிருக்கோம், 20% வேக்கண்ட் தான். ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே 100% வலிமையான பூத், மாற்றே கிடையாது. யாருமே அது ஒத்துப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கிட்டையும் அவங்களோட பூத்துல இருக்கவன் ஒரு வட்ட செயலாளர் ஒரு தெருவில் போனா சொல்லி கணக்கிட்டு சொல்லுவான், இவன் நமக்கு ஓட்டு போடுவான், இவன் போட மாட்டான். ராமசாமி இவனை கைட்டி விட, இவன் நம்ம போட மாட்டான். குப்புசாமி இவன் நமக்கு நல்லா போடுவான். மாணிக்கம் நம்மால் போடுறான், இவர் டாக்டர் முன்ன பின்ன இருப்பாரு, டாக்டருக்கு வேண்டிய செஞ்சு கொடுத்தா நமக்கு போட்டு வர்றா. எங்க பூத்துல உட்காந்து சொல்லுவான், மாணிக்கம் சார் இன்னும் வரல, டாக்டர் வரல, போய் கூட்டு வா. இது வந்து அவங்களோட பேஸ். ஆனா இன்னைக்கு நேரத்தில் 70 வருஷமா கட்சியில் இருக்காங்க, அது ஒன்றும் பெரிய சாதனையா சொல்ல மாட்டேன். அப்ப விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள என்ட்ரி ஆறப்ப மற்றவர்களை ஓட்டை நீங்க செதறடிக்கலாம். வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் எதுனா ஒரு கட்சியிலோட இணைந்து பணியாற்றுனா உங்களுக்கான பேஸ் தெரிஞ்சிடும். இப்ப விஜயகாந்த் வந்து தனிச்சிருந்தாருன்னா அவர் ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி நின்று தான் 29 சீட்டு வென்றெடுத்தார். 40 சீட்டு வாங்கி 29 சீட்டு வென்றெடுத்தார். எதிர்கட்சி தலைவர் ஆனார். அதுக்கு முன்னாடி அவர் மட்டும் தான் வென்றெடுத்தார். மற்றவர்களை வெற்றி வாய்ப்பு தான் அவர் பறித்தார். விருதாச்சலத்தில் அவர் தான் வென்றெடுத்தார்மா. அவர் வந்து எல்லா கட்சியை சார்ந்த எல்லாருமே வென்றெடுத்தாங்களா? அப்ப கூட்டணியோடு சேரப்ப 2 கூட்டணி பலமும் ஒண்ணு சேர்றப்ப கட்டமைப்பு வருது. கூட்டணி தொண்டர்கள் மிங்கிள்ன்றது வேற, கட்டமைப்பு வரப்ப ஆட்டோமேட்டிக்கா வருது. 1+1 2 ஆகுது. நீங்க தெளிச்சுன்னா 1+1 தனித்தனியா போயிடுது. இதை வந்து விஜய் வந்து அப்நார்மலா தர நினைச்சிட்டு இருந்தார். என்ன நினைச்சிருந்தாருன்னா, நம்ம போறோம், கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை வைத்து நம்ம வந்து ஜெயிச்சலாம் நினைக்கிறோம். அது நடக்கவே நடக்காது. அரசியல் களம் வேறு, கூட்டம் வேறு. தேர்தல் அரசியல், தேர்தலில் திமுக இறக்குவான், ஒவ்வொருத்தர் ஒரு தொண்டருக்கும் 3000 இறக்குவான். விஜய் கொடுப்பாரா? கத்தையா சேர்த்து வச்சிருக்காங்களா திமுக? இறக்குவாங்களா இல்லையா? திருமங்கல ஃபார்முலா, பட்டி ஃபார்முலா தெரியுங்களா உங்களுக்கு? ஈரோடு கிழக்கு 15 மினிஸ்டர் போய் வேலை செஞ்சாங்க தெரியுங்களா உங்களுக்கு? யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு? ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கிறதுக்கு, EVK இளங்கோவன் சார் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இங்க வந்து 15 அமைச்சர் போயிட்டு பூத் வைஸா பிரிச்சு ஒருத்தருக்கு 20 பூத்து கொடுத்து, எந்த பூத்துல யார் அதிகமா ஓட்டு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு பரிசு அப்படின்லாம் சொல்லி, செந்தில் பாலாஜி ஒரு பூத்து, ஏவாவேலு ஒரு பூத்து, துரைமுருகன் ஒரு பூத்து, நம்ம கே நேரு ஒரு பூத்துன்னு ஒர்க் பண்றாங்களே. ஏன் அப்படி ஒர்க் பண்றாங்க? என்ன அன்பார்ச்சுனேட் அதில் காமெடினா, அந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய மாநில தலைவர் அழகிரியே போல, காங்கிரஸை சேர்ந்த ஒரு லீடர் அங்கே போல. யோசிச்சு பாருங்க, காங்கிரஸை சேர்ந்த ஒரு லீடர் போல. ஆனா காங்கிரஸ் சேர்ந்த கேண்டிடேட் ஜெயிக்க வைக்க ஒட்டுமொத்த திமுக வேலை செய்யுது. அது என்னன்னா, எப்படியாவது நமக்கான ஆளை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கணும், ரைட்டா? இப்ப அந்த தொகுதியும் பிடிங்கிட்டாங்க காங்கிரஸ்ல. அப்படி போடுற மாதிரி போட்டு சந்திரகுமார் தேமுதிமுக வந்து சந்திரகுமார்ட்ட கொடுத்து இன்னைக்கு அந்த ஒரு சீட்டையும் திமுக வாங்கிடுச்சு. திமுக எப்பவுமே கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே லவ் கடின்னு கொண்டு வாங்க. அப்ப என்னன்னா அந்த கட்டமைப்பு. அப்ப ஈரோடு கிழக்குல நம்ம இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வென்றெடுக்கணும்னா ஒரு மினிஸ்டர்ட்டையும் பிரிச்சு கொடுத்து, அந்த மினிஸ்டர் என்ன வேணா பண்றான். பாத்தீங்களா, ராஜபோல் வாக்க வந்தானுங்க 2 வாட்டி. அவனுங்க காலைல இருந்து நைட் வரையும் டிவி பார்க்கணும், 3 வேளை பிரியாணி, போறப்ப சரக்கு, கையில காசு, மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு பட்டியல உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் ஃபார்முலா யார் பண்ணுது? அப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கான அரசியலை வந்து தாவேக்கா எதிர்த்து வரணும்னா கட்டமைப்பு தெரிந்த ஒரு கட்சியோட நீங்க இணையணும். அதிகாரம் உள்ள ஒரு கட்சியோட இணையணும். அப்பதான் அதிகாரம் மிக்கவர்களை நீங்க வந்து எதிர்க்க முடியும். நல்லா இது புரிஞ்சுங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு புசியானது ஓட்டாரு, ஆதவர் பிளைட் ஏறி போய் லாயரை பாக்குறாரு, நிர்மல்குமார் எங்க இருக்கிறான்னு தெரியல. இது எல்லாம் ஏன் இருக்குன்னா, அதிகாரம் மிக்கவர்களோட அவங்க டைப் இல்லாதனால பயந்து ஓடுறாங்க. இதே அவங்க அதிகாரம் மிக்கவர்களோட ஒரு டைப்ல கூட்டணி கட்சி தான் நெஞ்சு நிமித்திட்டு வருவாங்க. இது இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அஇஅதிமுகவோட தாவேக்கா கூட்டல் இருந்தாருன்னா எடப்பாடியை தாண்டி விஜய் கிட்ட போக முடியாது. நீங்க பிஜேபியில விஜய் கூட்டல் இருந்தாருன்னா அங்க இருக்கக்கூடிய நாயனா தாண்டி பிஜேபி கிட்ட போக முடியாது. முதல்ல திமுக உள்ளே வராது. ஆஹா இங்க போனா சுடும், எடப்பாடி பிரிச்சு மேஞ்சிருவாரு, வேணாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. யாருமே இல்லைன்றப்ப உள்ள இறங்கி எல்லாம் கோல் அடிக்கிறாங்க. இவர் ஒரு கோல் அடிக்கிறார், அவர் ஒரு கோல் அடிக்கிறார், வா பாத்துக்கலாம் அப்படின்னு. இதை ஏன் சொல்றேன்னா, இனிமேல் இங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கூட்டணி வச்சு, அதுதான் திமுகவுடைய சக்சஸ் ஃபார்முலா.
என்னப்படி திருமாவளவன் கழிவு நீ காலைல என்ன கழிவு ஊத்திருக்காரு? உங்களுக்கும் திமுகவுக்கும் அண்டர் டீலிங்கான்னு கேட்டிருக்காரு நீ காலைல. கேட்டாரா இல்லையா? உங்களுக்கும் தாவக்காக அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு. புசியானதை கைது பண்ற நீங்க, நிர்மல்குமாரை கைது பண்ண துடிக்கிற நீங்க, ஏன் விஜயை கைது பண்ண மாட்டேன்றீங்க? உங்களுக்கு 2 பேருக்கு அண்டர் டீலிங்கா கேட்கறாருல. எதிர்வினை எதனா ஆட்டுறாங்களா? அப்படியே அம்மாவாசை மாதிரி உட்காந்துருப்பானுங்க, அப்படியே எதுவுமே பேச மாட்டானுங்க, அப்படியே இருப்பாங்க. அதை சொல்லிட்டு இன்னைக்கும் சொல்றாரு, இதன் மூலியமாக திமுகவுக்கும் விசிகாவுக்கும் எந்த விதமான பிரிவினையும் கிடையாது, கூட்டணியிலிருந்து நாங்க விலக போறது இல்லைன்னு எடப்பாடி கே பழனிசாமி இதை கவுண்டர் பண்றாரு. என்னன்னா, கூட்டணி கட்சிகள் திமுகவினுடைய அடிவருடிகளா இருக்குன்னு சொல்லி கடுமையான சொற்களை பயன்படுத்துறாரு. விசிகா இந்த விஷயத்துல வேற மாதிரி, அதாவது திமுகவுக்கு சாதகமான விஷயங்களையே முன்வைக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் அவர்களுடைய கமெண்ட்டையும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கிறார். திருமாவளவன் வந்து விஜயோடைய ஓட்டு வங்கியில மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருக்காருங்க. விஜயோடைய ஓட்டு வங்கி 2 பெரிய கட்சிகளை உடைக்கும். ஒன்று நாம் தமிழர் சீமான் கட்சியினுடைய பாதி ஓட்டை அது தின்னும். 2வது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய ஓட்டை உடைக்கும். 2 பேருமே வந்து தேவாக்காவை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஓட்டினுடைய பெரும்பாங்கு ரசிகர்கள் விஜய் வச்சிருக்காரு. அதனாலதான் விக்கிரவாண்டி அவர் தேர்ந்தெடுத்தார். எங்கெங்க வந்து பட்டியலின சகோதரர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அந்த சரௌண்டிங்ல மாநாடு போட்டார். அதுலதான் விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்து போனது. ஏன்னா அந்த ரசிகர் அவர்கிட்ட பேஸ் இருக்கு. அது நம்ம கிட்ட இருந்து போயிடுமோன்னு திருமாவளவன் பயப்படுறாரு. இளைஞர்கள் அதிகமா தீமானுடைய பேச்சை கேட்டு போறப்ப பேச்சை தாண்டி ஒரு முகக்கவர்ச்சியில விஜய் கிட்ட போறாங்க அவங்க. இவங்க 2 பேர் தான் பாருங்க மேஜரா தாக்குவாங்க. நீ கூட சீமான் பாருங்க, விஜய் சொன்ன வார்த்தைகள் ஆழ் மனதில் இருந்து வரவில்லை, பொய்யுரையா வாயில சொல்றாரு, அவரோட ஆழ் மனதுல வருத்தம் இல்லைன்னு சொல்லி அந்த பக்கம் அவர் அடிக்கிறாரு, இந்த பக்கம் இவர் அடிக்கிறாரு. இதே எடப்பாடி அவர்களோ பிஜேபி சேர்ந்தவர்களோ மற்றவர்கள் யாருன்னா விஜய் கிட்ட போறாங்களா? போல. அவங்க சப்போர்ட்டும் பண்ணல, இதுவும் பண்ணல. ஆனா இது நடப்பதற்கு விஜய் மட்டுமே காரணம்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய திமுக ஏற்படுத்துறதா எடப்பாடி அவர்கள் முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க நேரடியா நான் வந்து ஒரு அமைச்சர்களையும், நான் மந்திரிகளையும், ஒரு சட்டசபை உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் நாங்க காசு ஓட்டு போட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு 1,50,000 சம்பளம் கொடுக்குறப்ப எனக்கான பிரச்சனை வரப்ப அதுக்கு அங்க என்ன நடந்ததுன்றது சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அமைச்சர், அந்த மாவட்டோட அமைச்சர் தாங்க பேசணும். எதுக்கு அமுதா ஐஏஎஸ் பொதுவெளியில் வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க? எதுக்கு தீரஜ்குமார் வந்து பேசுறாரு? எதுக்கு மின்வாரிய சம்பந்தமான ஒரு ஆள் வந்து பேசுறாங்க? மின்வாரிய அதிகாரிகள் எதுக்கு பொதுவெளியில் வந்து பேசணும்? அதிகாரிகள் ஓட்டு போடல, அதிகாரி சம்பளம் தான் கொடுக்குறேன். அந்த அதிகாரி இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்களா? இன்னைக்கு அமுதா ஐஏஎஸ்க்கு நிரந்தர ஐஏஎஸ் இங்க இருப்பாங்களா? இன்னைக்கு இவர் கக்கன் சிங் பேடி நிரந்தரமா இங்கே இருப்பாரா? ஜெயசன் ஆசீர்வாத் நிரந்தரமா இங்க இருப்பாரா? அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அரசாங்கம் மாறும், அதிகாரிகள் மாற மாட்டாங்க. குறிப்பிட்ட வயதுக்கு எடுத்தவனும் அவங்க வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. ஆனால் சட்டசபை உறுப்பினர் 5 வருஷத்துக்கு எனக்கு பதில் சொல்லதான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்ப அந்த இடத்தினுடைய சட்டசபை உறுப்பினர் அந்த இடத்தினுடைய மந்திரிக்கு யார் கீழே வருது? அவங்க தாங்க பொதுவெளியில் வந்து இது சார் இப்படி நடந்தது, இப்படி அப்படி இப்படின்னு சொல்லணும். அதுதான் நம்ம எடப்பாடி அவர்கள் பொதுவெளியில் சூப்பரா வச்சாரு. எதுக்கு அதிகாரிகளை முன்னிறுத்தி இந்த அரசாங்கம் பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறது? இந்த அரசாங்கம் ஏங்க ஒளியுது? நீ ஏன் ஒளிறீங்க? எதுக்கு நீங்க வர மாதிரி வந்துட்டு ஒரு போட்டோ ஷூட் எடுத்து துபாய் பறக்குறீங்க? உங்களுக்கு தமிழ் மக்களோட உங்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பற்று இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க வந்தீங்க, ஒருத்தர் வந்து அழுது ஒரு காமெடி பண்ணாரு, அவருடைய பழைய சீரியல்லாம் போடுறாங்க, போன் பண்ற சீரியல்லாம் போட்டுருக்காங்க. அப்ப பார்த்தா ஒட்டுமொத்த திமுக காரங்க பாதி பேர் நடிகர்கள் தான் போல இருக்கு. ஒவ்வொன்றும் வரப்ப சொன்ன மாதிரி அன்பில் மகேஷ் அவர்கள் நடிகர் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. சும்மா அப்படியே பிச்சு விளையாடுறாப்புல. அவர் செந்தில் பாலாஜி கைது பண்றப்ப பயங்கரமா ஒரு 2 நடிப்பு நடிச்சாரு. அதெல்லாம் கிங். அதுல கலைஞர் அவர் அதோட நடிச்சவர். கைது பண்றாங்கப்பா, தூக்குங்கப்பா, ஐயா கைது பண்றாங்கப்பா, அவர் ஒரு ஆக்டிங். கொலை பண்றாங்க, ஆமா கொலை பண்றாங்கப்பா, கைது பண்றாங்கப்பா. நம்ம மாண்பு முதலமைச்சர் அப்படி பனினை கழட்டி போட்டு அப்படி ரவுடி மேல் வந்து இருப்பாரு சட்டசபையில. அது ஒண்ணு. சோ நடிப்பு பத்தி இவங்க எல்லாம் சொல்லி தரதே தேவையில்லை. ஆனால் நுணுக்கமாக அரசியல் தெரிந்தவர்கள் அவசரமாக இந்த விஷயத்தை ஏன் திமுக கையாளுகிறது அப்படின்றத கேட்கிறோம். ஒண்ணு. 2வது, உங்களுக்கு தான் மடியில கனம் இல்ல, அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு பயப்படுறீங்க? எதுக்கு அவசரமா தனிநபர் ஆணையம் அமைக்கிறீங்க? அருணா ஜெகதீசன் தலைமையில ஏன் அமைக்கணும்? ஏற்கனவே அருணா ஜெகதீசன் அவர்கள் கொடுத்த ஆணையத்தில் கொடுத்த துப்பாக்கி சூட்டுக்கான எந்த விஷயத்தை நீங்க பண்ணல. அவங்க எல்லாருக்கும் பதவி உறவை கொடுக்க கூடாது, எல்லாரும் வேலையை விட்டு தூக்கணும். போலீஸ் அதிகாரி வேலையை விட்டு தூக்கல, 2 பேருக்கு பதவி உறவு கொடுத்தீங்க. அப்ப இவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாலும் நீங்க கேட்க போறது இல்ல. மறுபடியும் எதுக்கு அது அவசரமா கொடுக்கணும்? இப்ப உண்மை கண்டறிவு குழு வந்திருக்கு மத்திய அரசு சார்பா. ஹேமமாலினி ஒரு தலைமையில நட்டா அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தேஜஸ்வி சூர்யா ஷிண்டே ஒரு பையன் வந்திருக்காரு, ஹேமமாலினி வந்திருக்காங்க, அனுராக் தாக்கர் வந்திருக்காங்க. இந்த 8 பேர் கொண்ட குழு அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டை ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் கரூரோட எஸ்பி கிட்ட கேட்கறாங்க, நீங்க வந்து எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு. அந்த ஊர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க வந்து விளக்கம் கொடுங்கன்னு. 2 பேருமே வரல, 2 பேருமே போன் எடுக்கல.
இவங்க 8 பேர் என்ன சொல்றாங்க? பாஜக என்ற ஒரு தேசிய கட்சி, ஆளுகின்ற கட்சி, என்டிஏ கூட்டணி சார்பா அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவுக்கான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை கேள்வி கேட்கறதும் கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அதிகாரம் அப்படின்றது அந்த குழுவுக்கு என்ன இருக்குன்ற ஒரு சட்ட ரீதியா இதுதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. அது குழு கிடையாது. நாடாளுமன்றத்துல மாநிலவை மக்களவையோட எம்பிக்கள், தயவு செய்து புரிஞ்சுங்க, குழு கிடையாது. இப்ப தனிநபரா என்ன குழு தலைவரா போட்டா நீங்க எனக்கு பதில் சொல்ல அவசியம் இல்ல. அவங்க எந்த மாநிலத்தினுடைய எம்பி, எந்த ஏரியா, அது தேவையில்லைங்க. கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லுங்க. இந்த மாநிலத்துக்கு எம்பி தான் இங்க விசாரணை. இந்தியா ஃபுல்லா ஒரே தான், எல்லாமே ஒரே கான்ஸ்டிடியூஷன் கீழ தான் நம்ம வந்து வேலை செய்யறோம். இங்க இருக்கவங்க நம்ம அங்க போய் கூட அனுப்பலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு எம்பி வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட வேலை. ஐஏஎஸ் என்ற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிக்கப்பட்டார். ஐஏஎஸ் வானத்துல இருந்து குதிச்சு வராரா? எஸ்பிஓன் டிஜிபிலாம் வானத்துல இருந்து, ஐபிஎஸ் கேடர் எங்க இருந்து வராங்க? மத்திய அரசு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி போடுறாங்களே, 3 பொறுப்பு டிஜிபி இங்க எழுதுறாங்களே, அந்த 3 பொறுப்பு டிஜி அப்ரூவ் பண்றது யாரு? யாரோ ஒண்ணுதான் இங்க மாநில சேர்ந்தெடுக்க முடியும். ஆனா 3மே அப்ரூவ் பண்றது யாரு? மத்திய அரசு அப்ரூவ் பண்ணணும். மத்திய அரசு நீங்க லிஸ்ட் கொடுக்கணும். 3 பேர் மத்திய அரசு செலக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணு நீங்க போடணும். எல்லா பவர்ஸ் மத்திய அரசு தாங்க இருக்கும். பாஜக தமிழக அரசு திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி திமுக எதிர்க்குது. அந்த பாஜகவில் அமைக்கப்படக்கூடிய குழுவுக்கு தமிழக அரசு ஒத்துழைக்கும் சொல்லி எப்படி நினைக்க முடியும்? அதனாலதான் உண்மை கண்டறியும் குழு அமைச்சிருக்காங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்படின்றனால என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இல்லங்க. ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவங்க தலைமையில வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. மோடிஜி அவர்கள் சார்பா வந்துட்டு 2 லட்ச ரூபா வந்து நாங்க பணம் தரோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. மாநில அரசு ரிப்போர்ட்ஸ் வந்து கவர்னர்கிட்ட இது கேட்பாங்க. உள்துறை அமைச்சர் கேட்குது. கவர்னர் ரிப்போர்ட்ஸ் அமைச்சிருப்பாரு அவர் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி. சிபிஐ, உளவுத்துறை மற்றதெல்லாம் தான் அவங்க தனி ரிப்போர்ட் அனுப்புவாங்க. பேஸா என்ன இருக்குன்றத மக்களோடு மக்களாக, மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதினு ஒரு ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க. அதுதான் இவங்க குழு வந்திருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க அவங்க? நாங்க 8 எம்பி கூப்பிட்டு நீங்க வரலன்னா நாங்க நாடாளுமன்றத்துல உரிமை மீறல் கொண்டு வருவோம். அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? உரிமை மீறல் கொண்டு வருது. அது வந்து இந்த ஐஏஎஸ் கேட்கணும் கரும்புள்ளி, அந்த எஸ்பிக்கான கரும்புள்ளி. அவர் மாநில அரசு பயந்துட்டு, மாநில அரசு பர்மனண்டா அவங்களை வச்சுக்காது. நீங்கள் மத்திய அரசு கேட்கிற 8 எம்பிகள் கேட்கிற சொல்ற விஷயத்தை நீங்க பண்ண மாட்டேன்னு மத்திய அரசு அங்க ரிப்போர்ட் பண்ணா அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பிரதிநிதியா தான் நீங்க அங்க இருக்கிறீங்க, மாநில அரசு பிரதிநிதியா நீங்க இல்ல. அது இல்லாம உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு கூப்பிடல. என்ன நடந்தது விளக்கத்தை கொடுங்க. அப்ப நீங்க வர மாட்டேன்றீங்க. அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோணுதா? இப்ப வந்து 20,000 10,000 பேர் தான் வருவாங்க, 30,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 10,000 பேர் வருவதுக்கு 500 போலீஸ் தான் இருந்ததுன்னா 30,000 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் 1000 போலீஸை வர வைக்கணும்னா அதுதானே உளவுத்துறை வச்சிருக்கீங்க. ஐஎஸ் எதுக்கு வேலை செய்யுது? நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். 10,001 வந்துட்டாங்க, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, நாங்க எல்லாம் கட்சிப்புன்னு கை கட்டிப்போன்னு சொல்லுமா? இது என்ன? இது நம்ம மக்கள். அவங்க விஜயனுடைய தொண்டர்கள் தூக்கி போடுங்க. நம்ம மக்கள் அவங்க. நீங்க 11 நிபந்தனைகளுடன் இந்த கூட்டம் நடத்துறதுக்கு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அனுமதி வழங்கிட்ட பிறகு அந்த கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்து அந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சனை கூட வராம இருக்கக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா மாநில காவல்துறைக்கு தான் இருக்கு. உங்களுக்கு 10,000 பேர் சொன்னாங்களா, 20,000 பேர் வந்துச்சுல, உங்க கிளாஸ்ல இருக்குல்ல, நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா உங்க கூட்டத்தை நாங்க தடை பண்ணுவோம், உங்களை வந்து வித்ரா பண்ணுவோம், தடை பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு உங்க கிளாஸ்ல இருக்குல்ல. ஏன் கூட்டத்தை தடை பண்ண வேண்டியதுன்னா உங்களுக்கு கை மீறி அப்நார்மலா போகுதுல கூட்டம், நீங்க நினைக்கிறத விட அப்நார்மலா போகுது, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே தடை விதிக்கலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. சார் இதுக்கு மேல கண்டினியூ பண்றது நாங்க அனுமதிக்க முடியாது சார், அப்நார்மலா போகுது, எங்களுக்கு பயமா இருக்கு, உயிர் பலி வாய்ப்பு இருக்கு, இதோட நீங்க திரும்பி போயிடுங்க, இன்னொரு நாள் கூட்டத்தை வச்சுக்கோங்க. சொல்ல வேண்டியதுனா யார் முடியாதுன்னு சொன்னா? எல்லாரும் இப்ப வந்து விஜய் சாரோ, மாண்புமிகு முதலமைச்சரோ, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரோ இங்க 40 பேர் சாவணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே நினைக்க எந்த ஒரு தலைவரும் இங்க ஒரு உயிர் பெறுவது நினைக்க மாட்டாங்க. நம்ம பொதுவெளியில் உள்ள கேள்விகள் வைக்கிறோம் சார். நீதிமன்றம் இன்னைக்கு சரமறையான கேள்விகளை தாவேக தரப்புல தான் வச்சிருக்கு. இப்ப நீங்க இதற்கான பாதுகாப்பு ஏற்படல் நீங்க என்ன பண்ணீங்க? பொறுப்பற்ற முறையில் நடந்திருக்கிறீங்க. இன்னும் பல தண்ணீர் பாட்டில் நீங்க கொடுத்தீங்களா? நீங்க அந்த கூட்டம் கூடுவதை தடுப்பதற்கான முயற்சிகளை நீங்க ஏதாவது எடுத்தீங்களான்னு சொல்லி பல விஷயங்கள். முக்கியமா சம்பவம் நடந்த பிறகு அந்த வண்டியை நீங்க சீஸ் பண்ணீங்களான்னு சொல்லி அரசுக்கும் காவல்துறைக்கும் கேள்வி. நீதிமன்றம் பாக்குற பார்வை அப்படிங்கிறது வேறையா இருக்கு. நீங்க நல்லா கேட்டுங்க. அந்த வண்டிக்கு தான் அவங்க பூஜை போட்டாங்க, ஆயுத பூஜை எல்லாம் போட்டு காமெடி பண்ணாங்க. இன்னொரு கேட்டா இன்னைக்கு திண்டுக்கல்ல ஒரு தொண்டர் எப்படி சார் இவ்வளவு இன்னொன்னு சொல்றேன், இதோட ஒரு காமெடி சொல்றேன் கேளுங்க. நீங்க திண்டுக்கல்ல ஒரு தொண்டரு தனிநபர் ஆணையம் நியமிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் ஐஏஎஸ் அவர்களை திரும்ப பெறுன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிருக்கான். ஓய்வு பெற்ற நீதி அரசு கூட அவனுக்கு தெரியல. அப்பதான் அந்த செல்ஃபி மேட்டர் அவங்களுக்கு இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அவர்கள் வந்து விசிலடிச்சாங்க குஞ்சுகள் தான் அவங்க. அவர்களை அரசியல் வயப்படுத்துறதுக்கான வேலையை தான் விஜய் சார் முதல்ல பண்றதுக்கு தான் பெருங்கட்சியோட அவர் டைப் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப என்ன பார்த்து நீங்க அரசியல் கத்துப்பீங்க. ஒரு எலெக்ஷன் நீங்க அட்டன் பண்றப்போ இப்படிதான் கூட்டம். இப்ப கரூர்ல அவ்வளவு பெரிய முப்பரை விழா நடந்தது, எதனா நடந்தா? அதே 15,000 பேர் வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் நடத்துறாரு, எதனா நடந்ததா? அங்க கூட்டம் வரப்ப அவங்களுடைய மாவட்டத்தில் என்ன பண்றான், தலைவர் இங்க நிப்பாரு, எல்லாம் நெருக்க கூடாது, அங்கங்க எல்இடி வை,
அங்கங்க எல்இடி யார் வந்து தலைவரை பார்க்க ஆசைப்படுறாங்க, இவங்க எல்இடி வச்சிருந்தா கூட அந்த பிரச்சனை நீங்க வந்திருக்காது. சொல்ற மாதிரியே ஒரு திராவிட கட்சியுடையோ இல்ல தேசிய கட்சியுடையோ அவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். அதன் பிறகு கூட இவங்க பண்பட்ட தாவேக்காவா உடனே மாறிடுமா? அதுக்கும் சில காலகம் எடுத்துக்கும் இல்லைங்களா? இப்ப நீதிமன்றம் இன்னும் என்ன கேக்குதுன்னா, ஒரு இடத்துலயாவது நீங்க வருத்தம் தெரிவிச்சீங்களா, ஒரு இடத்துலயாவது நீங்க அந்த இரங்கல் தெரிவிச்சீங்களா, அந்த 41 நபருக்கு எதுவுமே தெரிவிக்கலன்ற இந்த கருத்தெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் தானே வருது. ஒரு கட்சியினுடைய சேர்ந்தா வருதுன்ற குணம் தானே இது. நம்ம திமுக வேலை வந்து விமர்சனம் வைக்கிறது தனியா இருந்தாலும் அந்த இடத்தில் வருத்தம் தெரிவிக்க வேண்டியது தாவேக்காவோட கடமை. அவங்களுடைய 2ஆம் கட்ட லீடர்ஸ் அங்க நின்றுக்கணும், மருத்துவமனைக்கு அவங்க தான் தூக்கிட்டு போயிருக்கணும். மக்களிடம் வந்து பயந்து ஓடிட்டாங்க, அவங்க அரசியல் வயப்படாதனால பயந்து ஓடிட்டாங்க. இன்னைக்கு முன்ஜாமீன் கேட்டு சுத்திட்டு இருக்காங்க, தெரியுங்களா? 2வது வந்து விஜய் சார் கொடுத்த வீடியோ வந்து அவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருந்தாலும் அவரும் இன்னும் ஒரு பண்பட்ட அரசியலுக்கு உள்ள வந்துட்டாரா அப்படின்றதுக்கு ஒரு டவுட் எழுதா இல்லையா? சிஎம் சார் எதுவாக இருந்தாலும் என்ன கைது பண்ணுங்கன்றது துப்பாக்கி வாசம் தெரியல. அதாவது சுற்றி இருக்க ஆட்கள் அவருக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மையான ஆட்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், ஓப்பனா சொன்னா. அரசியல்ல தமிழகத்துல கோலோச்சுன எந்த தலைவர்களுமே புத்தி கூர்மையான 100% புத்தி கூர்மையான ஆட்கள் அப்படிங்கறத தாண்டி புத்தி கூர்மையான ஆட்களை தன் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். சரி, கருணாநிதி பண்டோடி ராமச்சந்திரன்லாம் எம்ஜிஆர் வச்சிருந்தாரு, தேமுதிமுகவில் வச்சிருந்தாங்க, அப்புறம் இன்னைக்கு ஓபிஎஸோட இருக்காரு. அவங்களாம் வந்து ஓரளவு வந்து அரசியல் தான் எப்படி நடத்தணுன்ற ஒரு அறிவார்ந்த சிந்தனை உடையவங்க. நல்லா கேட்டுங்க. இவர்கள் வந்து சுற்றி இவர் பேச்சை கேட்கிற தலைவர், நான் தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும், விஜய் சார்ட்ட ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் அவரோட நெருக்கமாக பழகுறதுனால சொல்றேன். இவர் பேச்சை கேட்கிற ஆட்களை தான் அவர் தலைவராக வச்சிருக்காரு. தலைவர் சொல்ற பேச்சை கேட்கிற ஆட்களை அவர் தலைவராக வச்சுக்கல. நல்லா கேட்டு, இவர் பேச்சை கேட்கிற ஆட்களை, சாதாரண ஆட்களை தலைவராக்கிட்டார். இன்னைக்கு ஆதவஜனா தலைவர்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல, புஷியானந்த் சொல்றாப்புல, கூட இருக்காப்புல நிர்மல்குமார்லாம் எங்க கட்சியில இருந்து போனவர் தான், அவர் அங்க தலைவர் இருக்காரு. லைலா மணி இப்பதான் படிச்சு வந்து அவனும் தலைவர்ன்றான். இது வந்து என்னன்னா, தனக்கு வேண்டிய தான் பேச்சை கேட்கிற ஆட்களை இவர் நியமித்து அவர்களை தலைவராக்குறார். ஆனா அரசியல் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் தலைவர், உங்களோட அதிபுத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க எடுத்துட்டு வந்தாதான் இந்த எப்படி நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற கட்டமைப்புக்குள்ள நீங்க வர முடியும். இதை நீங்க விஜய் சார் புரிஞ்சுக்கணும். மிக்க நன்றி சார், ஆழ்ந்த கருத்துக்கள். நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி நேர்களை.